முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுங்க நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது எம்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3 கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸாக இது 3 ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ண ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும், என்ன பண்ண ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 3 கோர்ஸில் யாருக்கு அதிகப்படியாக ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் 2 ஜாபுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது சின்ன பேசிக் ஐடியா தான் இது. பார்த்தா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா, இல்லை எம்சிஏ படிக்கலாமா, இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 3மே பார்த்தா ஒரு பிஜி கோர்ஸா, 3மே பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், 3க்குமே பார்த்தா ஈக்குவலான டிமாண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஜாப் கிடைக்கும், எம்சிஏ எடுத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஜாப் கம்மியாக கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி, 3 பேருக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே உங்கள் ஸ்கில் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி, ஈக்குவலா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அப்போ இந்த கோர்ஸில் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸாக இந்த ஃபண்டமெண்டல் ரெலவெண்டான டாபிக், ஃபண்டமெண்டலே பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் பற்றி, ஹார்ட்வேர் பற்றி, அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் பற்றி இந்த மாதிரியான டாபிக் சிலபஸில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர்ஸ்க்கு, முக்கியமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரியான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதே நீங்க எம்சிஏ சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு, முக்கியமா அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு, அது மட்டும் இல்லாமல் வெப் டிசைனிங்க்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிலபஸ் வைஸா தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தா உங்க ஸ்கில் பேஸ்ல இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்க ட்ரை பண்றது அப்படின்னு ஒன்னு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்ல அந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இருக்க அனிமேஷன் இண்டஸ்ட்ரி, வெப் டிசைனிங், இல்ல பார்த்தோம்னா இந்த கேமிங் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஏரியால தான் ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ல பார்த்தா 3 பேருக்குமே கண்டிப்பா ஈக்குவலான டிமாண்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும். முக்கியமா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிலாம் போகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா பார்ப்பாங்க உங்களுக்கு. ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு இன்டர்வியூ அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் பேஸ்ட் ரவுண்ட் நடக்கும் உங்களுக்கு, ரிட்டன் எக்ஸாம் அப்படிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி பொறுத்தவரையும் பார்த்தா ஜெனரல் டாப் உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 10 பேர் இந்த மாதிரி பேச வைப்பாங்க. இதுல முக்கியமா அவங்க செக் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஜென்ரலா எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு பார்க்கறத விட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மஸ்டா இதுல செக் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ பிளஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். இதை பொறுத்தவரையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்க்கறாங்க, பிளஸ் டெக்னிக்கலா கம்ப்யூட்டர் பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, முக்கியமா ப்ரோக்ராமிங் பத்திலாம் தெரிஞ்சிருக்கா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பத்திலாம் தெரிஞ்சிருக்கா. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்லாம் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி பார்த்தா இந்த மாதிரியான ரவுண்ட் தான் நிறைய ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கும். நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இந்த மாதிரியான பேசிக் ரவுண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சாலும் சரி, இல்ல எம்சிஏ படிச்சாலும் சரி, ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்ல ஈக்குவலா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா, முக்கியமா நல்லா ஃப்ளூயண்டா, ரொம்ப ஃப்ளூயண்டா இல்லாட்டியும் ஓரளவு அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தா டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு சில கம்பெனில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுதா, அதுல ஏதாவது சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா, டிப்ளமோ வச்சிருக்கீங்களா, பிஜி டிப்ளமோ வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி கூட செக் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு 3 பேருக்குமே ஈக்குவலா பிரைவேட் கம்பெனி ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அனிமேஷன் ஃபீல்ட்ல, கேமிங் டெக்னாலஜில இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு அதுல உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முன்னால இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் அப்படின்னா கூட முன்னால சென்டர் போய் படிச்சா மட்டும் தான் படிக்க முடியும். பட் இப்பெல்லாம் இல்ல, ஆன்லைன்ல எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட பார்த்து உங்க நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிள் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும், இல்லை எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும்? முக்கியமாக யூஜி கம்ப்யூட்டர் 11 படிச்சிருக்கணுமா, இல்லை +1 +ல எடுத்த குரூப்பில் கம்ப்யூட்டர் வேணுமா, இந்த மாதிரி கேட்குறாங்க. எம்சிஏ பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் 11 குரூப் தான் +1 +ல எடுத்துருக்கணும். இல்லை யூஜியில் படித்த கோர்ஸில் கம்ப்யூட்டர் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் +1 +ல எடுத்த குரூப்லையோ அப்படி இல்லைனா நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்களா அதுலேயோ வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளா எம்சிஏக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் 11 சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா இது காலேஜ் பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியா யூஜி வந்து நீங்க கம்ப்யூட்டர் 11 முடிச்சிருக்கணும், முக்கியமா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அந்த மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா பிஎஸ்சி நீங்க படிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம பிஎஸ்சில மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டருக்கும் மேக்ஸ்க்கும் ரொம்ப ரிலேட்டிவ் இருக்கு உங்களுக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நீங்க படிச்ச யூஜி கோர்ஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் 11 கோர்ஸ்க்கும் அப்படி இல்லைன்னா எம்சிஏக்கும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எம்சிஏ முடிச்சுட்டு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டான்செட் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே என்ஐடி மாதிரியான காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிம்செட் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம், அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி படிக்கும் போதோ இல்லை வேற ஏதாவது யூஜி படிக்கும் போதோ இந்த மாதிரியான ஐஐடி ஜாம் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் எம்எஸ்சிக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாப் லெவல் காலேஜில் படிக்கிறதுக்கும் மீடியம் லெவல் காலேஜில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் 11 இல்லை நீங்கள் எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாப் போறீங்க அப்படின்னா அது ஒரு 80% மேலே ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் படிக்கும் போதே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஆவரேஜான ஒரு காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பிளேஸ்மெண்ட் தர மாட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாலும் அந்த கம்பெனி எல்லாமே மிடில் லெவல் கம்பெனியா, சேலரி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்தால் ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டான்செட் எக்ஸாம், நிம்செட் எக்ஸாம் இல்ல ஐஐடி ஜாம் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்பதான் யூஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸும் வந்து பார்த்தா நிறைய காமனான டாபிக்ல தான் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஓரளவு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வெல் செட்டில் லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அட்லீஸ்ட் வந்து யூஜி தான் நீங்க வந்து ரொம்ப மிடில் லெவல் காலேஜில் படிச்சிட்டீங்க, அதில் பிளேஸ்மெண்ட் இல்லைனா கூட பிஜி கொஞ்சம் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டா அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக கம்பெனி வர்றாங்க அப்படின்னா அது ஒரு 60-70% மேலே எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் இதே ஃபீல்டு சூஸ் பண்ணிருக்கனால கண்டிப்பாக வந்து ஃபைனலிலே நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் வந்து பார்த்தா பிஜி கோர்ஸ், அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்சிஏவோ மிடில் லெவல் காலேஜில் படிச்சா கூட நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து பார்த்தோம்னா உங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லாட்டி கூட உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கலா ரொம்ப அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஓனா கூட வந்து பார்த்தா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ், சிடிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனில பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து பார்த்தா ஃப்ரெஷர்ஸ் தான் நிறைய ஜாபுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்க எம்சிஏ இல்ல எம்எஸ்சி கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ண உடனே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேப் விட்டுருவாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இல்லாம நீங்க ஃப்ரெஷரா இருக்கும் போதே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா 3 பேருக்குமே ஈக்குவலாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் 3 பேருமே வந்து பார்த்தா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான் நீங்கள். அது எம்எஸ்சி முடிச்சவங்களாம் வந்து பார்த்தா நெட் பொறுத்தவரையும் யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனி ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் அப்ளை பண்ணால் கூட இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க, ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் லெவல்ட்டான பிஜி முடிச்சிருக்கனால நிறைய பிஎஸ்யூ கம்பெனில கூட ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க. அதாவது ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஈக்குவலா சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம், நிறைய அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனில வந்து பார்த்தா ஒன்னு நெட் எக்ஸாம் அப்படி இல்ல கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஓரளவு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு.
இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சொல்லலாம், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நெட் செட் இல்லை கேட் எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஒரு சில ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்டான ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடி ஆஃபீஸுக்குலாம் வந்து பார்த்தா 3 டிகிரிமே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ 3 பேருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ்க்கு கீழே ஐபிபிஎஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம், இது கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது. இந்த எஸ்ஓக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ 3 கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக தான் டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் நீங்கள் கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி, பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி, ஈவன் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணா கூட ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னா எம்ஏ எம்டெக் படிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தா பிஎட் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் லாயர் படிக்கணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். 3 பேருக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் ஈக்குவலாக தான் இருக்கு. உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எம்சிஏ ட்ரை பண்ண எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, பட் நான் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு. உங்களோட ஸ்கில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு டெக்னிக்கலா அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா, பிளஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.